வெல்கம் டு ராஜஸ் விலாக். இந்த வ்ளாக்ல எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, கத்திரிக்காய் விதை முதல் அறுவடை வரை நான் என்னென்ன செஞ்சேன் ஏ டு இசட் எல்லாமே இதில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு செடி வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்ட்டு நான் அந்த கத்திரிக்காய் செடியில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். இது எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து. இதில் எங்கள் அம்மாவுக்கு தான் முக்கிய பங்கு இருக்குது. அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்த நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அவங்க ஒரு விவசாய பொண்ணு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விதையை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். நிறைய வகை இருக்குது இதில். நம்ம கத்திரிக்காயிலேயே வெள்ளை கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய், நீட்டு கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய். ஆனால் நான் இதை சூஸ் பண்ணது பிளாக் பியூட்டி தான். ஆனால் அது பிளாக்காகவே இல்லை, இந்த கலரில் இருந்தது. ஆனால் கொத்து கொத்தாக சூப்பராக காய்ச்சி கொடுத்தது இந்த வகை. இதை எப்படி நம்ம ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விதையை சீடிங் ட்ரேயில் போடணும். இல்லைனா கிளாஸ் குடிப்போம்ல, வாட்டர் கிளாஸ், யூஸ் அண்ட் த்ரோ, அதில் நம்ம ரெடி பண்ணலாம். அதுவும் இல்லைனா கொட்டாங்குச்சி. இந்த 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியாக நம்ம அந்த நாற்று உற்பத்தி ஆகிடும். நாற்று 1லேருந்து 2 வாரத்துக்குள்ளே நாற்று வெளியே வந்துடும். நாற்று வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, சூரிய வெளிச்சத்தில் நம்ம செடிகளை வைக்கணும். அதாவது காலை நேரத்தில் ஒரு 5லேருந்து 6 மணிக்கு நம்ம செடிகளை நம்ம வைக்கணும். வெயில் காலத்தில் வைக்கிறது சூப்பர். என்னைக்கு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் ஜனவரியில் நாற்று வைங்க. அப்படி இல்லைன்னா மார்ச் ஏப்ரலில் வைங்க. இந்த 2 டைமில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களோட மகசூல் நிறைய பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். செடி வச்சு நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தா நோய் தாக்குதல் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னென்ன நோய் வரும்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை ஈக்கள், இலைப்புள்ளி, வாடல் நோய், சிறு இலை நோய், அஸ்வினி பூச்சி, நார்பூச்சிகள், சிவப்பு சிவந்தி பூச்சி, சாம்பல் நிற மூக்கு வண்டு, இது எல்லாமே கத்திரிக்காய் செடிகளுக்கு வர பூச்சி தாக்குதல். இது எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணி வந்தால் மட்டும்தான் செடிகளை ஒரு அருமையான அறுவடைக்கு நம்ம கொண்டு போக முடியும். இந்த செடிங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, டிப்ஸ் நம்பர் 1, ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு போட்ட காய்கறி வேஸ்ட், பழ வேஸ்ட்டை ஒரு செடி பக்கத்தில் புதைச்சி வச்சுருங்க. முக்கியமாக வேறு பக்கத்தில் புதைச்சி வைக்கிறதுனால என்னென்ன யூசஸ் பார்த்தீங்கன்னா, அது மக்கி உரமாயிடும். உரமாகி அதோட சத்துக்கள் எல்லாமே செடிகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டு இருக்கும். இது டிப் நம்பர் 1. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்டு போட்ட காய்கறி தான் யூஸ் பண்ணணுமே தவிர, சமைச்ச காய்கறிகளை நம்ம எக்காரணத்து கொண்டு செடிகளுக்கு போடக்கூடாது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணவே கூடாது. செடிகள்கிட்ட பிளாஸ்டிக்கை கொண்டு வராதிங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் செடி வேர் ரொம்ப அருமையாக வரும். நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப எண்ணெய் கரைச்சலை நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடிச்சு விடுங்க, ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. 3 mlக்கு 1 லிட்டர் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி போடுங்க. நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லோ ஷீட்டும் ஒன்று விற்கும். இதை நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கலாம், ஆஃப்லைன்லேயும் வாங்கலாம். இதை நீங்கள் வாங்குறதும் எனக்கு தெரிஞ்சு வாங்காமல் இருக்க தான் எனக்கு பெட்ரு. இந்த மாதிரி வாங்கணும் அவசியமே கிடையாது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மோர் இருக்குல்ல, புளிச்ச மோர் இல்லைனா புளிச்ச மாவு இருக்குல்ல, அது நல்லா 1 லிட்டருக்கு எடுத்துக்கோங்க. அதில் 5 லிட்டர் 10 லிட்டர் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனாலும் அந்த வெள்ளை பூச்சிகள் இருக்கும்ல, வெள்ளை மாவு பூச்சிகள் மாதிரி இருக்கும், அதெல்லாம் செத்து போயிடும். அப்புறம் உங்கள் செடி நல்லா வளர்கிறதுக்கு நல்லா பூஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அந்த 3 மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன். இந்த எல்லோ ஷீட்லாம் நான் வைக்கல. பட் உங்களுக்கு சொல்கிறேன், வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனாலும் உங்களோட ஆப்ஷனல். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் செடிகளை நம்ம நல்ல அறுவடைக்கு ஈல்டு கொண்டு வர முடியும். என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, செடிகளும் மனிதர்களும் ஒன்று தான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு என்ன பிரச்சனை வருதோ அதே தான் அதுக்கும் வருது. நோய் பிரச்சனை வருது, நமக்கும் நோய் பிரச்சனை வருது, இலைசுருகள் நோய் வருது, நமக்கு ஏதாவது ஒன்று வருது. அதே மாதிரி நம்ம செடிகளை குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா அது நம்ம அறுவடை பயங்கரமாக கொடுக்கும். அப்படி தான் நான் என்னோடய செடிகளை ஒரு குழந்த மாதிரி நான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால நிறைய அறுவடையும் கொடுக்குது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு இல்லாமல் நான் இன்னும் கொஞ்சம் புதினா வச்சு அதுவும் நிறைய வளர்ந்தோடனே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணி காட்டுறேன். அறுவடை எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 50லேருந்து 120 நாள் நம்ம அறுவடை ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஒரு ரகத்தை பொறுத்து, ஒரு ரகம் சீக்கிரமாகவே அறுவடைக்கு ரெடி ஆகிடும், ஒரு ரகம் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் எந்த ரகம் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் கடைக்காரர்கிட்டையோ இல்லை விதை யார்கிட்ட வாங்குறீங்களோ கேட்டு வாங்கிக்கோங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா, வெள்ளை கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த பேட்ச்சு வெள்ளை கத்திரிக்காய் இப்போ தான் விதை போட்டிருக்கோம். அது வளர்ந்தோடனே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன்.
என் வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா, என் வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா, ஹேப்பி கார்டனிங் ராஜின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி செடிகளுக்கும், மனிதர்களுக்கும் உள்ள உறவு வந்து எப்போதுமே நிலைச்சிருக்கணும். ஆர்கானிக்காவும் நம்ம சாப்பிடணும். செடிகளும் நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. கண்ட கண்ட கெமிக்கல்ஸ வந்து செடிகள மேல யூஸ் பண்ணாதீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்கா நம்ம பண்ணலாம். கண்டிப்பா ஆர்கானிக்கா நம்மளால பண்ண முடியும் எல்லாராலயும். அதனால வீட்ல ஒரு 2, 3 செடி நீங்க வச்சுக்கிட்டாலே, கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 1/2 கிலோக்கு 1/4 கிலோ அ கத்திரிக்காய் குடுத்துரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு விஷயத்த நம்ம சாதிக்கணும்னு நெனச்சோன்னா, கண்டிப்பா அதுக்காக முயற்சிகள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு இல்லனாலும் ஒரு நாள் நம்ம ஜெயிச்சுருவோம். அதே மாரி தான் செடிகளுக்கும் ஒரு நாள் விதை வைக்கிறோம்னா, அடுத்த நாளே நம்ம அறுவடைய பார்க்க முடியாது. அறுவடை அதுக்கு நோய் பண்ணிருக்கு. தாக்குதல் வரும், இலை சுருங்கல் நோய் வரும், நெறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் கடந்தா மட்டும் தான் அறுவடைன்ற ஒரு சந்தோஷத்த நம்மளால பார்க்க முடியும். அதே மாரி தான் வாழ்க்கையும். நெறைய கஷ்டங்கள் வரும், நெறைய சோகங்கள் வரும். அதுக்கெல்லாம் சொல்யூஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் இப்போ கண்டுபிடிச்ச சொல்யூஷன் மரம், செடி, கொடி வளர்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாவும், ரிலாக்ஸாவும் தெரியுது. என்ன மாரி தான் நீங்களுமான்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே ஒரு ஆர்கானிக்கான ஒரு காய்கறிகள நம்ம உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிரலாம். இந்த வெண்டை, கத்திரி எல்லாமே ஈஸியா உற்பத்தி பண்ணலாம். ஆனா, அது நெறைய பூச்சி தாக்குதல் வரும். அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளையும் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். என் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.